வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். நம்ம எத்தனையோ சட்னி நம்ம ஹோட்டலில் கூட சாப்பிட்ருப்போங்க. கார சட்னி, தேங்காய் சட்னினா. ஆனால் இந்த ஒரு சட்னி வந்து டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, அல்டிமேட்டு தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 5 பெரிய வெங்காயம், அதை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா கட் பண்ணி சேர்த்து எண்ணெயோடு வதக்கி விட்டுருங்க. நல்ல எண்ணெயோடு நல்லா வதங்கி வரட்டும் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பெரிய பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய், நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ஆதரவும் தேவைங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க போஸ்ட்டே பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆற வச்சது மிக்ஸி ஜாரில் சேர்த்தி 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், உடச்ச கடலை 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா சட்னி சூப்பராக தயாராகிடுங்க. நான் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இட்லி, தோசை சூப்பராக இருக்குங்க. அந்த சட்னி வந்து வேணும் இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு வச்சு சாப்பிட்டாங்க வீட்டில் எல்லாருமே. நான் அதுக்கப்புறம் தாங்க வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தந்து பாருங்கள். ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.